என்கரேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் இன்னொரு பெண் இயக்குனரும் இங்க நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துடைய முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர் இயக்குனர் ஆர் புவனா அவர்களும் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்களையும் வெல்கம் பண்ணலாம். வசந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். காசிம் குரூ எல்லாருமே மேடைக்கு வரலாம். பரிசுத்திய ஹீரோயின் ஸ்ரவந்திகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சின்னவங்க ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும். அப்படி நாங்கள் முடிவு பண்ணோடனே நேராக அமித் சார் போய் பார்த்தோம். சார் இந்த மாதிரி நம்ம நிர்வாக குழு ஆடியோ வெளியிடலான்னு பிளான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எந்த விதமான மறுப்புன்னு சொல்லலை. நான் வரேன் கண்டிப்பாக. ஜனா சார் போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு நேராக ஜனா சார் ஃபோன் அடித்தேன். அவங்களும் கேட்டு ரொம்ப புதுசாக இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கீங்க சார்? நான் சாலிகிராமத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அங்கே வரும்போது நான் கால் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுவேன். இல்லை சார் நான் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன். சரி ஓகே, அப்போ நாளைக்கு காலையில் ஒரு 8:30 மணிக்கு என் வீட்டுக்கு அவன் மேலே போடுவான் அப்படின்னாங்க. 8:30 மணிக்கு வீட்டுக்கு போனேன். சரி ஓகே, நிர்வாகக்குழு ஆடியோ வந்து வெளியிடுது, யார் வாங்கிக்க போகிறாங்க சார்? அதை நான் பிளான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னோம். உடனே சார் ரொம்ப யோசிச்சுட்டு ஒன்று சொன்னாங்க. இல்லை நான் ஒன்று சொல்கிறேன், சரின்னு படிச்சுனா பண்ணுங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். பெண் இயக்குனரை இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம கௌரவப்படுத்தலை, அவங்கள நம்ம கௌரவப்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். போனா மேடம் நீங்கள் ஜனா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சொன்ன உடனே சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து ஜனாஸ் வந்து நீ எல்லாம் ஏற்பாடு பண்ண நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசினேன். அதுக்கப்புறம் ஸ்டான்லி சார் பேசினேன், ஃபோன் பண்ணேன், வாங்கினாரு. நேராக ஒரு ஆஃபீஸ் போனேன். ரொம்ப நல்லா இருக்குது, நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அதுக்கப்புறம் பழனிப்பன் சார் ஆஃபீஸ் போயிருந்தேன். அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவருக்கு சாருக்கு வந்து இன்றைக்கி வந்து மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக கேன்சல் ஆச்சுன்னா நான் நிச்சயமாக வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் பாலசேகரன் சார் பேசினேன், அவங்களும் வந்து ஃபோனில் தான் பேசினேன், கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் ஃபோனில் பேசினேன். சில பேருக்கு வந்து என்னால் நேரில் போய் இன்விடேஷன் கொடுக்க முடியாத சூழ்நிலை கூட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து இங்கே வந்திருக்கும் இயக்குநர் சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக என வரவேற்று, மற்ற அனைவரையும் மீடியா நண்பர்களையும் வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இயக்குனர் ஒருத்தங்க தான்
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். சாரோட நம்பர் மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வர்றேன், பரவாயில்ல கூப்பிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரங்கன் சார் மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னங்க அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் போய்ட்டு அவர் கூப்பிடவே இல்லையே அப்படி மாதிரி சொன்னேன். ஐயோ சார் நான் நம்பர் ட்ரை பண்ணேன் சார் கிடைக்கல. அதுக்கப்புறம் சார் பெங்களூர் இருக்கான்னு சொன்னாங்க, அதனால் போய் பார்க்க முடியல அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் நேராக அவர் ஆஃபீஸ் போனால் அவர் கும்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டு மேடம் இப்படி சொல்லியிருந்தேன். சொன்னோன்னே சார் வந்துட்டாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். அன்பிற்கினிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் அற்புதமான நிகழ்ச்சியில் எங்களது சங்கமே கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் எப்போதும் சங்கமாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். அந்த சங்கம் இப்போது சங்கமமாக இந்த கள்ள துப்பாக்கியின் மூலம் கூடியிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுக்கெல்லாம் கையை தட்ட மாட்டேங்க எனக்கு தெரியும். என்ன பிரச்சனைனா அவங்க அர்த்தம் கேட்கறாங்க, நானும் அர்த்தம் கேட்கிறேன். ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ பேசினா நீங்க உற்சாகமா கைதட்டிட்டே இருப்பீங்க. அதான் மிகப்பெரிய எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்களின் சங்கத்தின் தலைவராக எங்கள் செயலாளர் அமீர் அவர்களுக்கும், எங்களது சங்கத்தின் பொருளாளராக இருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர் ஜனநாதன் அவர்களுக்கும், எங்கள் அண்ணன் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், கரு பழனியப்பன் அவர்களுக்கும், இன்னும் எங்கே ஒருவராக வந்திருந்தாலும் சிறப்புக்குரியவராக இருக்கின்ற இயக்குனர் அவர்களுக்கும், மற்றும் எங்களோடு இருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேர்களுக்கும், மற்றும் முடிந்த அளவுக்கு கைதட்டி தட்டாமல் இருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அன்பு சொந்தங்களே, இங்கே மூத்தவர்கள் பேச இருக்கிறார்கள். நான் சுருக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள். கள்ள துப்பாக்கி எந்த துப்பாக்கியாக இருந்தாலும் மருந்து சிறப்பானதுதான், அந்த தோட்டா சிறப்பானதுதான். அப்படி லோகிதாஸ் அவர்கள் இங்கே காட்டிய இந்த காட்சி, இந்த முன்னோட்டம், இந்த பாடல் அனைத்திலும் ஒரு அழுத்தமான ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது என்பதை மட்டும் இந்த காட்சியில் உணர முடிந்தது. அது எடுக்கிறது எவ்வளவு பட்ஜெட், நடிக்கிறது யாரு அப்படிங்கலாம் பிரச்சனை இல்லை. எல்லாருமே கோட்டு போட்ட ஆளுகளா பார்த்தோம், வெளியில பார்த்தா அதே ஆளுதான் படத்தில் இருந்தாங்க. ஆனா சிறப்பா இருக்காங்க. இங்க கதாநாயகனுக்கு பலவிதமான கட்டமைப்பெல்லாம் இருக்கு. எந்த கட்டமைப்பும் இல்லாம எங்க ஆள் அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க போல இருக்கு. அதை இப்படி கிளம்பி வர்ற ஆளுங்க தான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஆட்களா மாறி இருக்கிறாங்க, மாற்றப்பட்டிருக்காங்க. ஆக இவர்கள் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் என்பதை உணர்த்துகிற விதமாக இந்த படத்திலே மிக அற்புதமாக அந்த நாயகர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு குறை என்னன்னா கடைசி வரைக்கும் கதாநாயகி அது வரவே இல்லை. அப்புறம் கடைசியா வந்தாங்க, அந்த வெளியீட்டுல இடையில பின்னாடி நின்னாங்க. அப்ப நண்பர் ஜெகதீஷ் தான் வாங்க, நம்ம நாகேந்திரன் தான் வழி விட்டாரு. அப்ப அவங்க தான் கதாநாயகி நினைச்சோம். ஒருவேளை என்னன்னு தெரியல. இருந்தாலும் கதாநாயகர்களையும் கதாநாயகியும் நம்பாத கதையை நம்பிய படமாக தெரிகிறது. ஆக தலைப்பு தான் கள்ள துப்பாக்கி என்றாலும் படம் சிறப்பான படமாக, சரியான படமாக இருக்கும் என்பதற்கு சான்றாக இங்கே வெளியிட்ட அந்த நிகழ்வு தெரிந்தது. அப்புறம் தொடங்கின உடனே காமிச்சாங்க உலக பெரும் தலைவர்கள் எல்லாம், புரட்சியாளர்கள் எல்லாம் காமிச்சாங்க. அதுல பல தலைவர்கள் வந்தார்கள். எனக்கு பிடித்தமான எங்களின் நேசத்துக்குரிய தலைவரான தேசிய தலைவர் பிரபாகரனுடைய படம் அதில் வந்தது. அதே போல காட்டினார்களோ காட்டவில்லையோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இங்கே முக்கியமான தலைவர், ஒரு மிகச்சிறந்த மாவீரன். தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் அவர்தான் வழிகாட்டியாக அடையாளப்படுத்தப்பட்டவர். அவர்கள் எல்லாம் பயன்படுத்தியது நல்ல துப்பாக்கியா கள்ள துப்பாக்கியா தெரியாது. ஆனா அவர்கள் எடுத்ததின் நோக்கம், அந்த துப்பாக்கியின் குண்டுகள் பாய்ந்த விதம் நல்ல மாற்றத்திற்காக, நல்ல புரட்சிக்காகத்தான் என்பதை உணர்த்தியது வரலாறு. அப்படித்தான் இந்த படத்திலே நண்பர் லோகிதாசும் அவரோடு பணியாற்றிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும், இதில் பங்கேற்ற அத்தனை பேரும், தயாரிப்பாளரும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த படைப்பை தந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த அரங்கு நிறைந்தது போல் இந்த படத்தின் வெற்றியும்
இந்த படத்தின் வசூலும் அரங்கு நிறைந்து ஓட வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோளாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். முதல் முறையாக சங்கத்தை கூட்டி வெளியிட்டு எங்களை மரியாதை செய்த உங்களுக்கு வணக்கம், நன்றி.